வெல்கம் டு வஹி டிவி வேர்ல்ட் யூடியூப் சேனல். முதலில் தலைப்பு செய்திகள். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் மீண்டும் போர் வெடிக்கலாம், பதிலடிக்கு தயாராக இருப்பதாக ஈரான் புதிய அறிவிப்பு. ஹவுதிகளால் மூழ்கடிக்கப்பட்ட அட்டர்னட்டி சி கப்பலின் மதிப்பு 171 கோடி ரூபாய். ஏற்கனவே மூழ்கடிக்கப்பட்ட மேஜிக் சி கப்பலும் 200 கோடி ரூபாய்க்கு விட மதிப்பு மிக்கது என்று தகவல். செங்கடல் வழியாக செல்லும் கப்பல்களுக்கு இன்சூரன்ஸ் இல்லை, திட்டவட்டமாக அறிவித்துள்ள காப்பீட்டு நிறுவனங்கள். கத்தார் மீதான ஈரானின் தாக்குதலில் அல் உதைத் தளம் கடும் சேதம், சுமார் 130 கோடி மதிப்பிலான ரேடார் கருவிகள் எரிந்து சாம்பல். முக்கிய புகைப்பட ஆதாரங்களை வெளியிட்டுள்ள ஈரான். காசா குழந்தைகளுக்கு ஏற்பட்டிருக்கும் நோய், நரைமுடி மற்றும் முடிக்கொட்டுதல் பிரச்சனையால் பெற்றோர்கள் கடும் வேதனை. தொடர் வெடிகுண்டு சத்தம், போர் பயம் காரணமாக இயல்பு வாழ்க்கையை இழந்த பிஞ்சுகள். தண்ணீரை ஆயுதமாக பயன்படுத்தி அப்பாவிகளை கொன்று குவிக்கும் இஸ்ரேல். தண்ணீர் சேகரிக்க சென்ற 700 பேர் பலி, ரொட்டி வாங்க சென்ற 700 பேர் பலி. காசாவில் கடந்த 24 மணி நேரத்தில் மற்றும் 121 பாலஸ்தீனர்கள் படுகொலை. மொத்த பலி எண்ணிக்கை 59,000-ஐ நெருங்குகிறது. இனி விரிவான செய்திகளை. இஸ்ரேல் அமெரிக்காவுடன் மேற்கொண்டுள்ள போர் நிறுத்தத்தில் தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று தெரிவித்துள்ள ஈரான் எப்போது வேணும்னாலும் புதிய போர் வெடிக்கலாம் என்றும் அதற்கு தயாராக இருப்பதாகவும் கூறியுள்ளது. துருக்கி மற்றும் மலேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர்களிடம் பேசிய ஈரான் போரை விரிவுபடுத்த விரும்பவில்லை, அதே நேரம் ஆயுதங்களை கீழே வைக்கவும் இல்லை. இந்த போர் நிறுத்தத்தின் மீது நம்பிக்கை இல்லை, புதிய மோதல்களுக்கு தயாராக இருக்கின்றோம் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த பேச்சுவார்த்தையின் போது பேசிய துருக்கி வெளியுறவுத்துறை அமைச்சர் யாக்லர் அணுசக்தி தொடர்பாக அமெரிக்கா மற்றும் மேற்கு நாடுகளுடன் சுமூக பேச்சுவார்த்தை நடத்தி பிராந்தியத்தின் பதற்றத்தை தணிக்க முயற்சித்து வந்துள்ள ஈரானை பாராட்டியுள்ளார். இந்த பேச்சுவார்த்தையின் போது இஸ்ரேல் தாக்குதலுக்கு எதிராக ஈரானிடம் கைகோர்த்ததற்கு மலேசியாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் ஈரான் அமைச்சர் தெரிவித்தார். சவுதி படைகளால் மூழ்கடிக்கப்பட்ட அட்டர்னட்டி சி கப்பலின் மதிப்பு 171 கோடி ரூபாய் என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் இனப்படுகொலைக்கு எதிராக இஸ்ரேல் மீது வான் மற்றும் கடல் முற்றுகையை யெமன் ஹவுதி படைகள் அறிவித்துள்ளன. இதனையொட்டி செங்கடல் வழியாக இஸ்ரேலுக்கு எந்த கப்பலும் செல்லக்கூடாது என எச்சரிக்கை விடுத்துள்ளன. இந்நிலையில் இதனையிட்டு கடந்த வாரம் மேஜிக் சி என்ற கப்பல் சென்ற போது அதனை தாக்கி கடலில் மூழ்கடித்தனர். இது யெமன் படைகளால் மூழ்கடிக்கப்பட்ட 3வது கப்பலாகும். இதனைத் தொடர்ந்து அடுத்த 24 மணி நேரத்திற்குள் இஸ்ரேல் துறைமுகத்துக்கு சென்ற மற்றொரு கப்பலான அட்டர்னட்டி சி என்ற கப்பலையும் தாக்கி ஹவுதிகள் கடலில் மூழ்கடித்தனர். இந்நிலையில் இந்த அட்டர்னட்டி சி கப்பல் இன்சூரன்ஸ் இல்லாமல் பயணம் மேற்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. செங்கடல் வழியாக செல்லும் கப்பல்களுக்கு பிரபல இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் காப்பீடு வழங்குவதில்லை என்பதால் இன்சூரன்ஸ் இல்லாமல் அந்த கப்பல் சென்றுள்ளது. அந்த கப்பலின் மதிப்பு சுமார் 171 கோடி ரூபாய் என்றும் 13 ஆண்டுகள் செயல்பாட்டில் இருந்த கப்பல் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்த கப்பலில் பயணம் செய்து கொள்ளப்பட்ட பணியாளர்கள் மற்றும் சரக்கு ஆகியவற்றிற்கு இன்சூரன்ஸ் தொகை கிடைக்காது என்ற தகவல் தற்போது வெளியாகியுள்ளன. கத்தாரில் அமெரிக்க நிலையை ஈரான் தாக்கியதில் அங்கிருந்த சுமார் 130 கோடி ரூபாய் மதிப்புள்ள ரேடார் கருவிகள் சேதமாக இருப்பதாக புதிய தகவல் வெளியாகியுள்ளன. ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய திடீர் தாக்குதல் தொடர்ந்து அமெரிக்காவும் இந்த போரில் இறங்கியது. ஈரானின் அணு ஆராய்ச்சி மையங்களை நோக்கி அமெரிக்கா வான்வெளி தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடியாக கத்தார் தலைநகர் தோஹாவில் உள்ள அல் உதைத் ராணுவ தளத்தை குறிவைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது. முன்கூட்டியே ஈரான் தாக்குதல் நடத்த போவதாக கூறியிருந்த நிலையிலும் அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு கருவிகளால் ஈரானின் தாக்குதலை முழுமையாக தடுக்க முடியவில்லை. இந்த சூழலில் ஈரான் புதிய ஒரு ஆதாரத்தை வெளியிட்டுள்ளது. அதில் அல் உதைத் தளத்தில் சுமார் 130 கோடி ரூபாய் மதிப்புள்ள ரேடார் கருவிகள் மையத்தை தாக்கியதாகவும் அதில் அந்த மையம் முற்றிலுமாக அழிந்துள்ளதாகவும் ஈரான் சேட்டலைட் புகைப்படம் காட்சிகளை வெளியிட்டுள்ளது. இந்த தாக்குதலை தொடர்ந்து சில மணி நேரத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் போர் நிறுத்தத்திற்கு வந்தது குறிப்பிடத்தக்கது. படும் யுத்த அச்சத்தில் காசாவில் குழந்தைகளுக்குள் புதிய நோய் வந்துள்ளது. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையின் தொடர் குண்டு வீசு இரத்த களரியால் காசாவில் வாழும் சுமார் 12 லட்சம் குழந்தைகள் கடும் மனநோய் பாதிப்புகளுக்கு உள்ளாகியுள்ளனர். இதில் பல குழந்தைகளுக்கு தலையில் நரைமுடி வர தொடங்கியுள்ளது. சில குழந்தைகளுக்கு முடி முற்றிலும் கொற்றி வழுக்கை விழுந்துள்ளது. பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு மனநல ஆலோசனை தேவை என்று தெரிவித்துள்ள ஐக்கிய நாடுகள் மன்றம், ஆனால் அவர்களுக்கு அடிப்படை தேவைகளான குடிநீர், உணவு, அத்தியாவசிய மருந்துகள் கூட கிடைக்கவில்லை என கூறியுள்ளது. குடிநீர் எடுக்க சென்ற போது கொல்லப்பட்ட பாலஸ்தீனிய குழந்தைகள் மற்றும் பெரியவர்களின் எண்ணிக்கை 700ஆக உயர்ந்துள்ளது. குடிநீர் கட்டுப்பாடை திட்டமிட்டு உருவாக்கி குடிநீர் பிடிக்க செல்லும் குழந்தைகளை கொல்வதை ஒரு யுக்தியாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை மேற்கொண்டுள்ளது. இதுவரை சுமார் 112 இனப்படுகொலைகள் தண்ணீர் மையங்களில் நடந்துள்ளன. இதுவரை மொத்தம் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 58,386ஆகவும் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 1,39,000ஆகவும் உயர்ந்துள்ளது. மேலும் இது போன்ற பரபரப்பான செய்திகளுடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு முக்கியம்.